ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 21 ஏப்ரல் 2025. बाप दादा சொல்றாங்க, जितना जितना याद में रहेंगे उतना अनुभव करेंगे कि मैं अकेला नहीं, लेकिन बाप दादा सदा साथ हैं. பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு நீங்கள் நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் இவ்வாறு அனுபவம் செய்வீர்கள். அதாவது நான் தனியாக இல்லை, என்னுடன் பாப் மற்றும் தாதா, தந்தை மற்றும் தாதா, பிரம்மா பாபா மற்றும் ஸ்ரீ பாபா இருவருமே இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு நல்லா உணர்வு பூர்வமா பிராக்டிக்கலா உங்களுக்கு ஃபீல் ஆகும். कोई भी समस्या सामने आए तो यही स्मृति में रहे कि मैं कंबाइंड हूं, तो घबराएंगे नहीं. அப்ப ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பர், ஏதோ ஒரு சூழ்நிலை, திடீர்னு ஒரு பிரச்சனை உங்க முன்னாடி வருது. அப்ப பாபா சொல்றாரு, இப்படி நீங்க அனுபவம் பண்ணுங்க, நான் இணைந்த ரூபத்தில் இருக்கின்றேன், என் கூட யார் இருக்கிறது, என்னை யார் கைட் பண்ண போறது, எனக்கு யார் யார் மூலமா உதவி செய்ய போறவர் யாரு, என்னை இதுல இருந்து வெளியில கொண்டு வர போறது யாரு, என்னுடைய கர்ம கணக்கை முடிக்க போறது யாரு. எனவே பாபா சொல்றாரு, நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க, நான் பாப் தாதாவுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கிறேன். அப்ப நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு என்ன கைட் பண்ணணுமோ அதை பாபா கைட் பண்றாரு. நம்முடைய ஒரே வேலை என்னவா, நம்மளோட புத்தியை தெளிவா வச்சுக்கணும். நம்முடைய புத்தியினுடைய லைன் கரெக்டா பாபாவிடம் இருக்கணும். அப்போ பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு டச் ஆகுது, தெளிவா இருக்கிறோம். எதை எந்த நேரத்துல செய்யணுமோ அதை அந்த நேரத்துல நாம செய்திடுவோம். அதனால பயப்படாதீங்க. कंबाइंड रूप की स्मृति से कोई भी मुश्किल कार्य सहज हो जाएगा. ஆக யாருடன் தந்தை இருக்கின்றாரோ, யாருடன் சர்வசக்திவான் இருக்கின்றாரோ அவர்களுக்கு மிக கடினமான காரியம் கூட எளிதாக ஆகிவிடும். ஏன்னா அவருக்கு எத்தனை கைகள் இருக்கு? 1000 கைகள் இருக்கு. அப்போ 1000 கைகள் ஒரு வேலையை செய்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்ல, ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். अपने सब बोझ बाप के ऊपर रख स्वयं हल्के हो जाओ तो सदा अपने को खुशनसीब अनुभव करेंगे. தன்னுடைய அனைத்து சுமைகளையும் தந்தையின் மீது வைத்துவிட்டு நீங்கள் லேசாகி விடுங்கள். மீண்டும் மீண்டும் பாபா நமக்கு ஏத்தான் புரிய வைக்கிறாரு. நீங்க ஏன் பாரத்தை தூக்குறீங்க? சில முரளிகள்ல பாபா என்ன கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு பாரத்தை தூக்கி தூக்கி சம்ஸ்காரம் ஆயிடுச்சா? 63 பிறவிகளாக நான் அப்படின்னு கூடிய ஒரு அகங்காரத்தினுடைய பாரம், எனது 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 அந்த ஒரு மோகம், ஒரு பற்றுதலுடைய பாரம். ஆனா சத்தியுகத்துல நம்ம எப்படி இருந்தோம்? எதையுமே நான் எனதுன்னு சொல்ல மாட்டேன், நான் தான் அங்க விஸ்வ மகாராஜன், அந்த அகங்காரமும் கிடையாது. ஆக பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு? தேக உணர்வினுடைய சம்ஸ்காரம் நான் எனது சுமையை தூக்குறது. ஆனால் தேகி அபிமானி ஆத்ம உணர்வுல இருக்கக்கூடியவர்களுடைய சம்ஸ்காரம் லேசாக இருப்பது. அதனால இன்டைரக்டா பாபா நமக்கு எதை செய்ய வைக்க விரும்புறாரு அப்படின்னா, நீங்க லேசா இருங்க, இந்த நான் எனதுன்றத தூக்கி போடுங்க, அதனால உங்களோட சுமைகளை என்கிட்ட நீங்க கொடுத்துடுங்க. तो सदा अपने को खुशनसीब अनुभव करेंगे और फरिश्ते के समान नाचते रहेंगे. ஆக எப்பொழுது நீங்கள் உங்களுடைய சுமைகளை என்னிடம் கொடுத்து விடுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் குஷியாக இருப்பதாக அனுபவம் செய்வீர்கள் மற்றும் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். டான்ஸ் ஆடுவோமா? டான்ஸ் ஆடுவோம்னா ஆத்மா எப்ப டான்ஸ் ஆடுவோம்? ரொம்ப குஷியில இருந்தா தலைகால் தெரியாம ஆடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி குஷியில இருக்கும் பொழுது டான்ஸ் வருது. அதனோட மீனிங் அர்த்தம் நாம ரொம்ப குஷியா இருப்போம், லேசா இருப்போம். அதனால இன்னைக்கு மாமா இணைந்த ஸ்வரூபத்தினுடைய பிராக்டிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, லேசான தன்மை. லேசா இருங்க, குஷியா இருங்க. ஆனா பயப்பட வேண்டாம், எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா கூட இருக்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். ஸோ இன்னைக்கு இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், இதனுடைய அனுபவத்தை செய்து பார்க்கலாம். உண்மையிலேயே பாபா என் கூட இருக்கிறாருன்னா நான் எதை பார்த்து பயப்பட போறேன்? எதையுமே பார்த்து பயப்பட மாட்டேன். என்னோட இருக்கிறார் இல்லையா, அவரை மீறின ஒரு அத்தாரிட்டி, அவரை மீறின ஒரு சக்தி எதுவுமே யாருமே இல்லை. சரி, இன்னைக்கு இதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.